வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ் விசஸ் டிடிவி தினகரன் அந்த சமூக வாக்குகள் கணக்கு போட்டு ஆரம்பித்து வைத்த எடப்பாடி பழனிசாமி தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தென் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள எடப்பாடி பழனிசாமி அமமுகவை கூட்டணியில் சேர்க்க வாய்ப்பு உள்ளது என்று சூசகமாக கூறியுள்ளார். ஆனால் ஓபிஎஸ் தரப்புக்கு கதவுகள் முழுமையாக அடைக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார். இதற்கு பின் உள்ள காரணங்கள் குறித்தும் பார்க்கலாம். அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் அமமுக கூட்டணியில் இணையுமா என்பதற்கு காலம் பதில் சொல்லும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தரப்பில் காலில் கூட விழுகிறோம், எங்களை கட்சியில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று பேசியது தொடர்பான கேள்விக்கு காலம் கடந்த ஒன்று என்று பதில் அளித்தார். இதனால் அதிமுக கூட்டணியில் அமமுக சேர்க்க எடப்பாடி பழனிசாமி தயாரானாலும் ஓபிஎஸ் தரப்பை சேர்ப்பதில் உடன்பாடு இல்லை என்று பார்க்கப்படுகிறது. தற்பொழுது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை டெல்டா மாவட்டங்களில் மேற்கொண்டு முடித்திருக்கிறார். அடுத்த கட்டமாக தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். தென் மாவட்டங்களில் மறவர், கள்ளர், அகமுடையார் ஆகிய முக்குளத்தோர் சமூக வாக்குகள் பெரும்பான்மையாக இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடக்கம் முதலே இந்த சமூக வாக்குகள் மக்களின் ஆதரவு இல்லாமல் இருந்து வருகிறது. ஓபிஎஸ் உடனான மோதல் வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரம் காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஓபிஎஸ் செப்டம்பர் 4 மதுரையில் மாநாடு நடத்த உள்ளார். இப்படியான ஒரு நேரத்தில் அமமுக மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி சூசகமாக கூறியுள்ளார். இதன் மூலமாக தென் மாவட்டங்களில் ஒரு சமூக மக்களை அமைதிப்படுத்த முடிவு என்று எடப்பாடி பழனிசாமி நம்புவதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அடுத்ததாக அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி விழா கொண்டாடப்படும். அதற்கு மாலை அணிவிக்க எடப்பாடி பழனிசாமி வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் இருவரையும் பகைத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி கமுதில் வந்தால் அவருக்கு எதிர்ப்பு கிளம்பி வாய்ப்புகள் உள்ளது. இதனை முன்கூட்டியே கணக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அமமுகவை அரவணைக்க முடிவு எடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் தரப்பை கட்சியில் சேர்த்தால் அவர்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு தொடங்கி அமைச்சரவையில் இடம் கொடுப்பது வரை பல்வேறு சிக்கல்கள் உள்ளன. ஆனால் தனி கட்சியுடன் பயணிக்கும் அமமுக அப்படியான எந்த விஷயங்களையும் அதிமுக செய்ய தேவையில்லை. பாஜக மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி உள் ஒதுக்கீடு மூலமாக தொகுதி பங்கீடு கொடுத்துவிட முடியும். இதனால் ஓபிஎஸ் தரப்பை ஒப்பிடும் போது டிடிவி தினகரனை சேர்த்து கொள்வது எடப்பாடி பழனிசாமி கூடுதல் வலிமை தான். அதேபோல் டெல்டா மாவட்டங்களில் பயணிக்கும் போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதனால் ஓபிஎஸ் மாநாட்டில் டிடிவி தினகரன் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.